Hi guys, welcome to Decibel Autohub. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஜெட்டா வந்திருக்கு. பட் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு போலோ ஒன்று பண்ணிட்டாங்க. அதேமாதிரி நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 2-way ஆக்டிவ் செட்டப் வித் கம்ப்ளீட் ஆல்பைன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். சேம் இதே மாதிரி தான், அதே கைண்ட் ஆஃப் செட்டப் தான், ஒரு சிலர் மட்டும் மாற்ற போகிறோம். இது வந்து ஜெட்டா, அது வந்து 2-way ஆக்டிவ் பண்ணிட்டோம். இந்த ஜெட்டாக்கு வந்து 3-way ஆக்டிவ் பண்ண போகிறோம். இதில் வந்து அவங்க வந்து அந்த போலோவில் நம்ம ஹெட் யூனிட் வந்து மாற்றாமல் பண்ணோம். ஹெட் யூனிட்டுக்கு அப்படியே வந்து ஆடியோ பண்ணி கொடுத்தோம். பட் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு அந்த ஹெட் யூனிட்டில் அது ரொம்ப பழைய ஹெட் யூனிட்டு, மோனோக்ரோம் டிஸ்பிளே, அதில் ரிவர்ஸ் கேமராவோ மேப்போ அதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக கஸ்டமருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணது ஆல்பைனோட ILX 507 ஹை ரெசல்யூஷன் பிளேயர் தான் அந்த வண்டியில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 3-way ஆல்பைனோட DP சீரிஸ் 3-way செட்டப், 3-way ஸ்பீக்கர்ஸ் இதில் போட போகிறோம். ரியருக்கு ஃப்ரண்ட்டு வந்து 3-way ஆக்டிவாக இருக்க போது, சேம் ரியரும் ஆக்டிவ் தான், கம்ப்ளீட் ஆக்டிவ் தான். ரியர் வந்து சேம் கைண்ட் ஆஃப் சேம் சீரிஸோட ஸ்பீக்கர்ஸு DP சீரிஸு, அதில் வந்து ஒரு 2-way காம்பனன்ட் யூஸ் பண்ண போகிறோம். ரியர் வந்து 2-way ஆக்டிவ், ஃப்ரண்ட்டு வந்து 3-way ஆக்டிவ். இதுதான் செட்டப். இதுக்கு மெயினாக யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் கன்சைன்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நாக்கமிச்சியில் இது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர். இந்த DSP பார்த்தீங்கன்னா 10 சேனல் ஆம்பிளிஃபயர், DSP வித் 8 சேனல் ஆம்பிளிஃபயராகவும் யூஸ் பண்ண போகிறோம், DSP-ஆகவும் யூஸ் பண்ண போகிறோம். டியூட்டர்ஸ் அண்ட் மிட் ரேஞ்சுக்கு இதில் இருக்க இன்பில்ட் ஆம்பிளிஃபயரை யூஸ் பண்ண போகிறோம். அது போக ஒரு எக்ஸ்டர்னல் 5 சேனல் ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக 5 சேனல் ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ண போகிறோம்னா, ஊஃபர்ஸ் மட்டும் இதில் இருக்கிற எல்லா மிட் ஊஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் RMS இருக்குது. ஸோ அதுக்கு இந்த ஆம்பிளிஃபயருக்கு பவர் பத்தாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், தனியாக ஒரு டைப் எஸ் ஒரு 5 சேனல் ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து அந்த 4 டோரில் இருக்கிற மிட் ஊஃபர்ஸ்க்கு வந்து பவர் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். தென் அகைன் இந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஆல்பைனோட டைப் எஸ் சீரிஸ் 12 inch சப்வூஃபர், அதுதான் இந்த வண்டிக்கு போட போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு செடான் கார். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியான சப்வூஃபர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அவுட்புட்டை டிரைவ் பண்ண முடியும். 12 inch டூவல் வாய்ஸ் காயில் சப்வூஃபர் போட போகிறோம். இதுக்கு பேர் பண்ணுறதுக்காக தான் நம்ம, ஏன்னா இதுக்கு தனியாக ஒரு மோனோ ஆம்பிளிஃபயர் போகிறதுக்கு போது ஒரு 5 சேனல் ஆம்பிளிஃபயர் காம்பேக்டாக இருக்கட்டும், ஒரே ஒரு ஆம்பிளிஃபயர் ஒரு DSP, இதனோட கம்ப்ளீட் செட்டப் முடிஞ்சுது. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கு, டேம்பிங் போயிட்டுருக்கு, வாங்க பார்க்கலாம். இப்போ டேம்பிங் வந்து நம்ம ஒசைல் சீட்ஸ் 2.0 mm யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வண்டிக்கு. இன்னர் லேயர் அவுட்டர் லேயர் ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்து இப்போது மிட் ஊஃபர் மாட்டிட்டாங்க. அதே மாதிரி ரெண்டாவது டோருக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது டோருக்கும் இதே மாதிரி சேம் இன்னர் லேயர் அவுட்டர் லேயர் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே மாட்டிட்டாங்க. பேலன்ஸ் ப்ராசஸ் இருக்குது மிச்சம் 2 டோருக்கும். தென் ஆம்பிளிஃபயர் அண்ட் DSP எல்லாம் இன்ஸ்டலேஷன் பண்ணுவாங்க, பார்ப்போம். இந்த நெக்ஸ்ட் 2 டோருமே டேம்பிங் பண்ணி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் மாட்டிட்டாங்க. இப்போ இது 3-way பில்லர் ஃபேப்ரிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகி வந்துருச்சு. ஆல்பைனோட DP சீரிஸோட மிட் ரேஞ்சு, தென் அதே சேம் சீரிஸோட ட்வீட்டு, அதனோட ஊஃபர் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டாக ஃபேப்ரிகேஷன் நம்ம பண்ணிக்கலாம், லெதர் ஃபேப்ரிகேஷன் பண்ணியிருக்கோம். அது போக இப்போ இந்த ஆம்பிளிஃபயர் இன்ஸ்டலேஷன் அண்ட் DSP இன்ஸ்டலேஷன் எல்லாமே முடிஞ்சுது. அப்புறம் ஹெட் யூனிட் மாற்றிருக்கோம். இதில் ஹெட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஆல்பைனோட ILX 507 அது சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸ்டியரிங் வீல், கேன்பஸ், அடாப்டர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி பக்காவாக பேர் பண்ணியாச்சு. இது முடிஞ்சது. பேசிக் ஆம்பிளிஃபயர் கேலிப்ரேஷனும் DSP கேலிப்ரேஷன் முடிஞ்சுது. ஒன்ஸ் டைம் கரெக்ஷன் முடிச்சுட்டு டியூனிங் பண்ண போகிறோம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா இதில் சேம் ஆல்பைனோட டைப் எஸ் 12 inch சப்வூஃபர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது டிக்கியில்
பாக்ஸில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபேப்ரிகேஷன் எதுவும் பண்ணல. ஜஸ்ட் பில்லர் மட்டும் ஏ அண்ட் பி பில்லர் மட்டும் ஃபேப்ரிகேஷன் பண்ணியிருக்கோம். லெதர் ஃபேப்ரிகேஷன் பண்ணி 3V மாட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் டியூனிங் முடிச்சதுக்கப்புறம் டெமோ பார்க்கலாம். கஸ்டமரும் நம்ம கூட தான் இருக்கார். டியூனிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட ரிவ்யூஸும் கேட்கலாம். கார் வந்து எனக்கு 2வது வீடு மாதிரி. வீட்டில் இருக்கிறத விட அதிகமாக காரில் தான் இருப்பேன். ஆக்சுவலாக எனக்கு நான் கொஞ்சம் ஆடியோ ஃபைலுங்க. நான் அந்த ஆடியோலாம் கொஞ்சம் விரும்பி கேட்பேன். ஸோ எனக்கு பாட்டு இல்லாமல் காரில் இருக்க முடியாது. அது நல்ல ஆடியோ கேட்டு பழகிடுச்சு. இங்கே வந்தது உண்மையிலேயே வந்து எனக்கு திருப்தி. ஸோ உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது திருப்தி இல்லை, மறுபடியும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும்னு சொன்னால் கூட அவர் எந்த விஷயத்துலையும் வந்து யோசனையே பண்ணுறதில்ல. ஆடியோவும் கேட்குறதுக்கு காரில் இது